நன்மை தரும் கருட வழிபாடு. திருமாலின் வாகனம் கருடன். வைணவ வழிபாட்டில் கருட பகவான் வழிபாடு மிகவும் முக்கியமானது. கருட பகவான் பலம், ஞானம், ஐஸ்வர்யம், வீரியம், ஆதிசக்தி, தேஜஸ் இந்த 6 விதமான குணங்களுடன் இருப்பாங்க. திருமாலும் கருடனும் ஒருவரே என்று சொல்லுவாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, கருடனை வழிபடுவது திருமாலையே வழிபடுவதற்கு சமமாகும். கருட வழிபாடு அந்த காலத்தில் முதல் இருப்பவர்கள் வரை நடைமுறையில் இருக்கும். திருமால் குடியிருக்கும் வைகுண்டத்தில் அவருக்கு தொன்று தொட்டு செய்வதையே வாழ்நாள் பணியாக கொண்டவர்களை நித்திய சூரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிலும் முக்கியமானவராக கருதப்படுவர் கருடன். இதன் காரணமாகவே இவரை பெரிய திருவடி என போற்றப்படுகிறாங்க. கருட பகவான் பார்வை பட்டாலே பாதிப்பு, பாவங்கள் விலகிவிடும். இதனால் பில்லி, சூன்யம், நாகதோஷம் உள்ளவர்கள் கருடனை வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகும். பெருமாள் கோவில்களில் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது பெருமாள் கருட வாகனத்தில் வலம் வருவார். அந்த சமயத்தில் வானத்தில் வட்டமிடும் காட்சியை பார்ப்பது மிகவும் சிறப்பானது. கருட தரிசனம் கிடைக்கும் பொழுது கைகூப்பி வணங்காமல் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். சுவாதி நட்சத்திரமும் வளர்பிறை பஞ்சமி திதியும் இணைந்த நாளில் கருடன் அவதரித்ததாக சொல்கிறாங்க. ஆடி அமாவாசைக்கு அடுத்து 5ஆம் நாளில் வரும் பஞ்சமி திதியை கருட பஞ்சமியாக சொல்கிறாங்க. அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபட்டா நேர்மறை எண்ணங்கள் தோன்றும், குடும்ப ஒற்றுமை பலப்படும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கருட பகவானை வழிபடும் ஒவ்வொரு தினத்திற்கும் ஒரு சிறப்பு பலன்கள் இருக்கின்றன. ஞாயிறு நோய்கள் அகலும், பாவங்கள் நீங்கும். திங்கள் குடும்பம் நலம் கூடும். செவ்வாய் தைரியம் அதிகரிக்கும். புதன் எதிரிகள் விலகுவர். வியாழன் நீண்ட ஆயுள் கிடைக்கும். வெள்ளி அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். சனி முக்தி கிடைக்கும்.